குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 மாடல் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் வரும். இதில் பேசிக் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் இல்லாமல் வரும். அடுத்து வந்து டிஸ்கோட வரும். அதுக்கடுத்து ஸ்மார்ட் கனெக்ட் வரும். இப்போ நம்ம பார்க்குறது டிஸ்கில் வந்து டிஜிட்டல் வேரியண்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து டியூப்லெஸோட வரும். இதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாங்கில் எங்கேயா போனீங்க அப்படின்னா பஞ்சஞ்சர் ஆனாலும் எங்கேயும் நடுவில் நிற்க வேண்டியதில்லை. இல்லை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 220 mm ரோட்டோபிலிட்டி டிஸ்க் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டியில் வந்து பிரேக்கிங் மிஷின் நல்லாயிருக்கும். டிஸ்கோட இது பார்த்தீங்கன்னா ரோட்டோபிலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்கோ லைஃப் கூட்டி கொடுக்கும். இதில் வந்து சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ்னால உங்களுக்கு மேடு படுத்து போகும்போது சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் எல்இடி லைட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பகல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளிச்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு எல்இடி கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு பவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன பண்ணிப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்டெலிகோ ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்ச் வந்து நம்ம ரைட் சைடு எங்கே நிப்பாட்டி இருக்கும் வண்டி சிக்னல் 2 நிமிஷம் வேஸ்ட்டாக ஓடி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து திரும்ப ஸ்டாப் பண்ணோம்னா அது பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிடென்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐஎஃப்இன் ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. இனிஷியல் ஃபியூல் எக்கனாமி இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் காமிக்கும். இதுபோக உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம காலையில் நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறோமோ அது நம்ம ஓட்டுற ஸ்பீடுக்கு எவ்வளோ ஆவரேஜாக மைல் கிடைக்கும் பார்த்துடலாம். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் வந்து உங்களுக்கு வந்து வேறு பெட்ரோல் லோ ஃபீல் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஃபீல் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் கீழே வந்துச்சு அப்படின்னா லோ ஃபீல் இண்டிகேட்டர் காமிச்சிடும். இப்போ சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. அதனால் சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் ஃபீல் வந்து முன்னாடி கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக உட்காந்த மாதிரி நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம். இல்லை 5.1 பெட்ரோல் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் முன்னாடி ஆன் பண்ணி பெட்ரோல் ஃபீல் போட்டுக்கலாம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு பேக் தொங்குற மாதிரி ஊக்கு போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர்ஸ் இது க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஃப்ரெண்டில் ஏதாவது வாட்டர் பாட்டில் மொபைல் எதுவும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில் இல்லாத அளவுக்கு 350 mm லெக் ஸ்பேஸ் கொடுத்ததுனால நீங்கள் லக்கேஜ் வச்சு ஈஸியாக ஃப்ரீயாக வச்சுக்கலாம். காலும் ஈஸியாக ஃப்ரீயாக வச்சுக்கலாம் உங்களுக்கு. இந்த சீட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா 790 mm இருக்கிறதுனால நீங்கள் லாங்கஸ்ட் ஃபேமிலியாக போகிறதுக்கு நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுள் ஆகும். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 163 mm இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக் வந்து போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஈஸியாக இது தட்டாது உங்களுக்கு. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1270 mm இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்பீடாக கட் பண்ணி திரும்புறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுள் ஆகும். இதோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 8.5 பிஹெச்பி. இது ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 டார்க் பர்ல பிக்கப் எல்லாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டிவ் சேக்கப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரேடியல் சேக்கப்ஸ் இருக்கும். அதனால் மேடு பழுவு சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 33 லிட்டர் அட்டாச் ஸ்டோரேஜ் இருக்கும். இது வந்து ஹெல்மெட்டு ப்ளஸ் திங்ஸ் வாங்கினா ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அதில் சீட்டு போகணும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் வரும். ஒயிட்டு, கிரே, ப்ளூ, ஆரஞ்சு மொத்தம் 4 கலர்ஸ் வரும்.